வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் எப்படி இருக்குது அண்ட் இந்த படம் பர்ஃபெக்டாக செட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அடுத்து டூம்ஸ்டே படமாக இருக்கட்டும், அடுத்து சீக்ரெட் வார்ஸ்னு அவெஞ்சர்ஸுக்கே இது பக்காவாக செட் பண்ணி வச்சுதுன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற படங்களுக்கு பெரிய விஷயமா நடக்கும். ஸோ அப்படியான வேலையை இந்த படம் பண்ணுச்சா அண்ட் இது ரொம்ப முக்கியமான படம் வேறு. அப்படியாக அந்த ஒரு லெவலை இந்த படம் ரீச் பண்ணிச்சாங்கிறத பார்த்துருவோம். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்பேஸ் மிஷனுக்காக போய் அங்கே காஸ்மிக் ரேஸ்னால 4 பேருக்கு 4 விதமான பவர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அந்த பவர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துல இவங்க மட்டும்தான், மற்ற அவெஞ்சர்ஸோ இவங்களோ அதெல்லாம் வேற எர்த்து வேற யூனிவர்ஸ். இதில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மட்டும்தான் இருக்காங்க. மக்கள் எல்லாருக்குமே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, நம்மளை காப்பாற்றவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டாடுற ஹீரோஸாக இருக்கிறாங்க. இப்போ புது பிரச்சனை வரப்போகுது, வந்து மொத்த உலகத்தையுமே அழிக்க போகுதுன்னும் போது இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சாங்க, மொத்தமாக டீமாக சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கிறது தான் படமே. இதில் வர கேரக்டர்ஸை பொறுத்தவரை இவங்க டீமாக சேர்ந்து சண்டை போட்டு செம்மையாக மாஸ் காட்டினாங்கல்ல அப்படிங்கிறத விட இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து என்னென்ன எமோஷனலான முடிவுகள் எடுத்தாங்க, அந்த ஃபேமிலி பாண்டிங்கை காட்டின விதமாக அண்ட் எல்லா கேரக்டர்ஸோட அந்த எமோஷனல் பாண்டிங்கிறது நல்லாவே ஒர்க் ஆச்சு. முக்கியமாக மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் கேரக்டர் ரீட் ரிச்சர்ட்ஸ், அவர் வந்து ஐயோ நான் வந்து பிரில்லியன்ட் தான், ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் எல்லாருமே ஆனால் நான் காப்பாற்றுறேங்க, எங்களால் முடிஞ்சதை போராடுறோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுற அந்த பிளானாக இருக்கட்டும்னு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக கேலக்டஸை அப்படியே படத்துக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான். சோட்டா பீம் லட்டு சாப்பிட்ற மாதிரி இவர் பிளானச்சே எடுத்து முழுங்கக்கூடிய ஆள். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓ இவர் தானே, இவரை பார்த்தா பயம்லாம் ஒன்றும் இல்லையே, பார்க்கறதுக்கு சும்மா அப்படி நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஃபீல் வந்துடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய பவர் உள்ள ஆளை காட்டும் போது அந்த ஒரு பயமும், ஆஹா டே இவர் முன்னாடிலாம் நீங்கள் நிற்க முடியுமா, இவர் கூட சண்டை போட்டு ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, காலி ஆகிடுவீங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரணும். அந்த விஷயத்தை நல்லாவே பண்ணாங்க. அதுவும் அவர் என்ட்ரு ஆகி இப்படி வர்ற இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் 3Dயில் ஆத்தாடி. அதுலேயும் ஒரு இடத்துல இவர் சிரிப்பார் ஒரு விஷயத்த பண்ணிட்டு, ஆட கொலகார பாவி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெரிஃபிக்கான ஃபீல் கிரியேட் ஆச்சு. அண்ட் கேலக்டர்ஸ் கேரக்டரை இவங்க காட்டின விதமாகவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சில்வர் சஃபர் கேரக்டர் அந்த கேரக்டரை வச்சு அதுக்கான சில விஷயங்களை சொல்லி அதை கொஞ்சம் எமோஷனலாக ஆக்கணுதுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க்குமே கூட நீட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டருமே கூட கொஞ்சம் எமோஷனலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர் ரைட்டிங்காக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஒழுங்காக இவங்க பண்ணதுனால என்னப்பா ஏகப்பட்ட ஃபைட்ஸ்லாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் இவங்க அத்தனை விஷயங்கள் பண்ணதுனால அந்த எமோஷனல் பாண்டிங்கிறது நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் ஆச்சு. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னா இல்லை, மொத்தமாக ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இருக்குமா? எப்போவுமே இந்த ஹாலிவுட் படங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக இருக்காது, பேசிக்கிட்டே இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் தான் விஷயத்துக்கே வருவாங்க, அதுவும் 3Dயில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீல் தான் பேசிக்காக வருமா. இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த ஸ்பேஸ் ட்ராவல் சீனு அதுவே 3Dயில் ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த ஒரு மூமெண்ட்டே செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அதான் மொத்தத்தையும் கேரக்டர்ஸ் உள்ள வராரு, ஸோ அவர் வச்சு பார்த்துக்கிட்ட விஷயங்கள்ன்ற மாதிரி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் சூப்பரான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. வழக்கமாக இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்களில் அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸு ஆஹா என்னமா சண்டை போட்டு முடிச்சாங்கல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு செம்மையாக ஃபீல் ஆகும். இதில் இவங்க டீமாக சண்டை போட்டு ஜெயிக்கிற அந்த ஒரு மூமெண்ட்ஸு இவங்களோட பவர்ஸ்லாம் எப்பேற்பட்டது தெரியுமான்ற மாதிரி அதை வச்சு யூஸ் பண்ண மூமெண்ட்ஸ்லாம் கம்மி தான். அதை விட இவங்க கொஞ்சம் எமோஷனல் சைடில் தான் அதிகமாக கொண்டு போனதுனால அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. முக்கியமாக போஸ்ட் கிரெடிட் சீன் வரார்ல அவர் இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்குல்ல. போஸ்ட் கிரெடிட் சீனு அது தேட்டரே பிளாஸ்ட், இத்தனைக்கும் முழுசாக கூட காட்டலை, ஆனால் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனு தேட்டரில் அப்படியே ஃபயர் ஆகி விட்டுருச்சு. நீங்கள் எப்பேற்பட்ட சீன் வைக்கிறீங்கிறத விட எந்த கேரக்டர் அந்த சீனில் கூட்டு வரீங்கிறது தானே முக்கியம். அப்படி ரொம்ப சிம்பிளான சீனு அதில் அந்த கேரக்டர்னால பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவாக இருக்கட்டும், சீக்ரெட் வார்ஸுக்கும் மிகப்பெரிய வேலைகள் நடக்க போகுது. அந்த பக்கம் தண்டர் போல்ட்ஸு அவங்களும் பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டாங்க. நியூ அவெஞ்சர்ஸாக வேறு அவங்க ஃபார்ம் ஆகிட்டாங்க, அது மட்டும் ஏற்றுக்க முடியல, தண்டர் போல்ட்ஸ்னே வச்சுப்போம். தண்டர் போல்ட்ஸும் பக்காவாக செட் பண்ணிடுச்சு. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சிறப்பான வேலையை பார்த்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் தானே நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி அவங்க ஃபினிஷிங் டச்சா அவங்க வேலைகளை சிறப்பாக பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இந்த 2 படங்களுமே செட் பண்ணுச்சு. சரி, இதில் செட் ஆகாத சில நெகட்டிவ்ஸ் என்னென்னா, இன்னும் அந்த டீமாக ஃபைட் போடுற மூமெண்ட்ஸை கொஞ்சம் நிறையவே காட்டியிருக்கலாம், அது இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க பிளான் போடுற மூமெண்ட்டு அந்த பிளான் ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிற அந்த விஷயங்கள் எமோஷனல் ஏரியாலாம் ஒர்க் ஆன விதம் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் இவங்க பவர்ஸை இவங்க பவர்ஸ்லாம் இப்போ ஏற்பட்டது தெரியுமா, மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட பவர்லாம் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு அதுக்கான மூமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க பவர்ஸை வச்சு பெருசாக பண்ண விஷயங்களை ரொம்ப கம்மியாக பார்த்த ஃபீல் தான். அதுலேயும் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கு ஆமாம் அவர் பவர் என்னன்னு தெரியும், அதை வச்சு என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹியூமன் டார்ச் கேரக்டரும் சூஸ்ட்ராம் கேரக்டரும் 2 பேரோட கேரக்டருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பவர்கள் தான் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அண்ட் ட்ரெய்லரை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்து என்ன இந்த சீனில் இப்போ இவர் வருவார் பார், இந்த சீனில் இப்படி நடந்து போவாங்க பார் இப்படின்னு எல்லா விஷயமும் அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அவங்க ட்ரெய்லர் விட்டாங்களா இல்லை மொத்த படத்தையும் பிச்சு நமக்கு பார்க்க வச்சுட்டாங்களான்னு புரியல. அதனால் மொத்தமும் இந்த சீன் அந்த ட்ரெய்லரில் பார்த்தோம்ல, இந்த சீன் இதில் பார்த்தோம்லன்ற மாதிரி மொத்தமாக அதில் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ஓவரால் நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. அதை விட முக்கியமாக இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ படங்களில் இந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்.
அந்த விஷயங்கள் இதில் நல்லாவே இருந்துச்சு. மார்வலோட ஃபஸ்ட்டு ஃபேமிலின்னு அத்தனை பெருமை சேர்க்கக்கூடிய இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரை இவங்க மார்வலில் திரும்ப கூட்டிகிட்டு வந்து பக்காவான ஒரு படத்தை எப்பா ஒழுங்காக கொடுத்துட்டோம்பா, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டோமான்ற மாதிரி சொல்லக்கூடிய படமாக இது இருக்குது. அண்ட் முக்கியமாக கேலக்டஸை ஒட்டுமொத்தமாக யூஸ் பண்ணாமல் கரெக்டான லெவலில் ஓகே இந்த படத்துக்கு இந்த லெவல் போருங்கிற மாதிரி அதை கரெக்டாக லிமிட் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. ஸோ தண்டர்போல்ட்ஸில் சென்ட்ரி கேரக்டரை அப்படி சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார்ல, அதே மாதிரி இங்கே கேலக்டர்ஸையும் பவர்ஃபுல்லாக நல்லா இறக்கிட்டாங்க. அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சீக்ரெட் வார்ஸில் நம்ம டாக்டர் டூமும் திரும்ப வரப்போகிறாரு. இப்படியாக பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை பக்காவாக செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த படம் மார்வல் ஃபேன்ஸுக்கு வேற வழி இல்லை, பார்த்து தொலைச்சாகணும் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்காம ஏன் நல்லா இருக்குப்பா, அடுத்த படத்துக்கு பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல மைண்ட் செட்டை இந்த படம் கிரியேட் பண்ணிவிடும். தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சொல்ல அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.